வணக்கம். ராஜா கிரியேஷன் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்று 9ஆம் தேதி பிறந்ததை பார்ப்போம். அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 9ஆம் நம்பருக்குள்ள இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, விசேஷமான ஜாதகம் என்னென்னா, இந்த ஜாதகத்தில் பிறந்தவர் எப்படி வச்சு நீச்சல் வச்சு வந்தாலும் எந்திரிச்சிருவான். எதிரி அசகாய சூழனாக இருப்பான். 9ஆம் தேதி பிறந்தவன். பைசாவுக்கு ஒரு தட்டுப்பாட்டுக்கு வழி இல்லை. மனைவி நீங்கள் திருமணத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். உங்களுக்கு 8ஆம் தேதி, அப்புறம் 17ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்த பெண்ணை திருமணம் பண்ணாதீங்க. ஏனென்றால் டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது ஏன் தெரிஞ்சு ஏன் செய்வானே. அதனால் நீங்கள் 8ஆம் நம்பர், 17ஆம் நம்பர், 26ஆம் நம்பர் இந்த தேதியில் பிறந்த பெண்ணை திருமணம் பண்ணாமல் நீங்கள் வேறு எந்த நம்பரில் பொண்ணை திருமணம் நம்பர் பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். உங்களுக்கு இப்போ விட மேரேஜுக்கு அப்புறம், திருமணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்த உங்களுக்கு டர்னிங் பாயிண்ட்டே அதுதான். மேரேஜ் முடிஞ்சதால தான் உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுதானே நீங்கள் அதுக்கு தானே உள்ள அனுபவத்தை கற்றுக்குங்க. ரெண்டாவது, நீங்களும் மனைவியும் சேர்ந்து தொழில் செய்யலாம். மனைவியில் ஒரு தொழிலை அமைத்து மனைவிக்கு கொடுத்து மனைவி பேரில் நீங்கள் அமைச்சிங்கன்னா அந்த தொழில் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு மனைவி வந்த பிறகு தான் லக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க பேர்லேயே நீங்கள் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கலாம். எந்த நிறுவனம் ஆரம்பித்தாலும் மனைவி பேரில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். சப்போஸ் திருமணம் ஆகலை அப்படின்னா, அதுக்கிடையில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேனே சார் அப்படின்னா அம்மா பேர் வச்சுக்கலாம். உங்களுக்கு பெண்களுடைய சப்போர்ட் நிறைய உண்டு. பெண்களுடைய உதவிகள் நிறைய கிடைக்கும். நீங்கள் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம். இரும்பு பண்ணலாம், தாராளமாக மோட்டார் சம்மந்தப்பட்டது பண்ணலாம். நீங்கள் எந்த தொழில் தொட்டாலும் உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 தொழில் பண்ணக்கூடியதுக்கு அதிகாரம் இருக்குது. உங்களுக்கு தொழில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த தொழிலெலாம் கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிட்டு அதை நீங்கள் தொழிலாக மாற்றுங்க. உங்கள் சொந்த தொழிலாக போங்க. அடுத்தவன்கிட்ட போய் வேலை செய்யுங்க. முதல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செஞ்சுட்டு அந்த தொழிலை நீங்களே ஆரம்பித்து பண்ணிங்கன்னா சிறப்பாக அமையும். அனுபவம் இல்லாமல் எதுவும் உங்களுக்கு அமையாது. அதனால் எந்த தொழில் கற்றுக்கிறீங்களோ அந்தந்த தொழிலுக்கு உண்டான அனுபவத்தை கற்றுங்க. உங்களுக்கு பைசாவை பற்றி பிரச்சனை இல்லை. லோகாதேவி பற்றி பிரச்சனையே கிடையாது. எங்கே யார் கேட்டாலும் உங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. இது எதுனாலும் மேக்ஸிமம் கை காசு கொடுத்து வாங்குங்க. தவணை முறையில் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் கோல்டில் நீங்கள் போடுங்க. இல்லை இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன் ஃபியூச்சர் நாளைக்கு உங்களுக்கு ஒரு வயசான நிலைமைக்கு வரும்போது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் பசங்களுடைய படிப்புக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு வச்சுட்டா தான் உங்களுக்கு இன் ஃபியூச்சர். ஏன்னா நாளைக்கு யார் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. நம்ம கையில் 4 காசு இருந்தால் தான் நமக்கு மரியாதை. ஏன்னா அதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னோடிக்கே வருவீங்க.